தேங்காவோட ரகசியத்தை டீகோடிங் பண்ண போறோம். ஒரு தேங்காவை ஒன்ஸ் உடைச்சதுல காத்து பட்டுச்சுன்னா அதோட சத்து 1 மணி நேரம் தான் இருக்கும், ஆனா பீக்ல இருக்கும். தமிழ் விஞ்ஞானம் படி ஒரு மனிதனுக்கு அடிபட்டு புண்ணு வந்துருச்சுன்னா அதுல தண்ணி காத்து எது பட்டாலும் அதை ஆற விடாது, தொந்தரவு பண்ணும். இருந்தாலும் அந்த புண்ணை கழுவணுமே. தேங்காய் பாலுக்கு மட்டும் தான் அந்த தன்மை இருக்கு. பண்டைய தமிழ்ல தேங்காய் பாலை வச்சு கழுவுவாங்க. அந்த புண்ணை உடல் தன்னை தானே சீக்கிரம் சரி பண்ணிடும். தேங்காய் பூவை துருவி தண்ணி படாம வெள்ளை துணி வச்சு புழிஞ்ச இந்த தேங்காய் பால் உலகத்துல எவ்வளவு பொருள் இருந்தாலும் மனித தோலுக்கும் முடிக்கும் நெருங்கிய முதல் நண்பன் இதுதான். வாரத்துக்கு 2 நாள் இதை 1/2 மணி நேரம் உடல் முழுக்க பூசி காய வச்சு குளிச்சுட்டு வந்தா இதை தாண்டி ஒரு ஸ்கின் ஹேர் கேர் உலகத்துல கிடையாது. அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும். முக்கியமா காலையில சமைச்சு சாப்பிட நேரம் இல்லாத நபர்களுக்கு அரைக்கால் முடி தேங்காவே போதும், அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். காலம் காலமா மனித குலம் தன் சக்திக்கு கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட்ஸ்ன்ற 3 உணவுகளுக்கு தான் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த 3ஐயுமே உயரிய அளவுல வைத்து வயது பாரபட்சம் பார்க்காம யாருக்கும் அளிக்கும் 3ம் உள்ள ஒரே பொருள் தேங்காய் மட்டும்தான். அதனாலதான் மனிதன் பொருள் தேடி கடலுக்கு செல்லும் போது சிக்கிப்பான், கடல் கரையில பசியால புலம்பி தவிப்பான். மேல பார்த்தா தேங்காய் மட்டும் இருக்கும், அவனுக்கு அதுவே போதும், எவ்வளவு வருஷம் ஆனாலும் உயிரோட இருப்பான். இப்பேற்பட்ட இயற்கையின் வரப்பிரசாதத்தை முழுதாக படித்து கையாண்ட தமிழ் பாரம்பரியம் தமிழ் தெற்கு மண்ணிலிட்டு அதற்கு தென்னை மரம் என்று பெயரிட்டான். தென்னங்காய், தேங்காய். இது 1987 இருந்து டாக்டர் CK என்ற மாலிகுலர் சயின்டிஸ்டால வெஸ்டர்ன் காட்ஸ் ட்ரைப்ஸ் மூலியமா இந்த தகவல் மீண்டும் புரட்டி எடுக்கப்பட்டுச்சு. இதை முறையா கையாண்டா அவன் பாதி மருத்துவர். இந்த மாதிரி தமிழ் இன்ஃபர்மேஷனுக்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.